திரு ராமசாமி மையப்பன், இங்க இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற புதிய கட்டிட திறப்பு விழா என்கிற இந்த ஒரு நிகழ்வில் குடியரசுத் தலைவரினுடைய சர்ச்சை அப்படிங்கிறது வலிந்து திணிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறதா? இல்லை, இது வந்து வெறும் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசமாக தான் நான் பார்க்குறேன். என்னன்னா, யாருக்கு எதிர்கட்சிகள் யார் இந்த மாதிரி குரல் கொடுக்குறாங்களோ அதற்கான ஆதாரபூர்வமும் இல்லை, அதற்கான ஒரு காரணமும் சரியா இல்லை அப்படின்றது தான். என்னன்னா, இதுல சில கட்சிகள் இந்த கட்டிடத்தை கட்டும் போதே வந்து அதற்கான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு மாடர்னைசேஷன் அப்படின்றது எப்பவுமே நடக்கும். அந்த பில்டிங்ன்றது 92 வருஷம் பழசானது. அதில் வந்து எவ்வளோலாம் ரெனோவேஷன் பண்ண முடியுமோ எல்லா அரசுகளும் பண்ணியிருக்காங்க. நேரு ஆட்சி காலத்திலே முதலே நம்ம பண்ணியிருக்கோம். இந்திரா காந்தி அவர்கள், அதற்கப்புறமா இருந்த ஆட்சி காலத்தில், வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தில், இந்த மோடி அரசாங்க காலத்திலையும் ரெனோவேஷன்ஸ் அங்கே கான்ஸ்டன்ட்டாக நடந்துகிட்டே இருக்கு. ஓரளவுக்கு மேலே அங்கே மாடர்னைசேஷன் கொண்டு வர முடியாது, அங்கே எலக்ட்ரிக்கல் ஃபிக்ஸ்சர்ஸே வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. இப்போ அதோட ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த ப்ராஜெக்டோட ஒரு பார்ட்டு, அதுவும் பட்ஜெட்ல சாங்ஷன் ஆன அமௌண்ட் தான். ஸோ அப்படின்ற போது அந்த மாடர்னைசேஷன் ஒரு ரிக்குவயர்மெண்ட். இப்போ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க எல்லாரும் மாறிட்டே வராங்க. காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கிட்டா கூட அவங்களோட கட்சியோட அலுவலகங்கள் மாறி வந்திருக்கு, அதற்கான பில்டிங்ஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம அரசை நடத்துகிறோம், அங்கே இருக்க ஒரு பாராளுமன்றம் அப்படின்ற போது அங்கே இருக்க நபர்களுக்கான மக்களோட தேர்ந்தெடுத்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அப்படின்ற போது அவங்க அங்கே சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாடர்னைஸ்டாக இருக்கணும், என்ன தேவையான ப்ரொவிஷன்ஸை கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு அந்த 543 பேர் அவங்களோட அசோசியேட் ஸ்டாஃப், அண்டர் செக்ரட்டரிஸ், இவங்கெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான அலுவலகங்களே இல்லாத நிலைமையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு கட்டிடம் தேவை. இன்னொன்று என்னன்னா, நம்மளோட அஃபிஷியல் பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சவுத் பிளாக், நார்த் பிளாக்ல வந்து நம்ம டிஃபென்ஸ், ஃபைனான்ஸ், இந்த மாதிரி முக்கிய மந்திரி சபைகளுக்கான அலுவலகங்கள் மட்டும் இருக்கே தவிர மற்ற இது சட்டம் இல்ல வேற சில இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேற எங்கெங்கேயோ ஆஃபீஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் என்வாயர்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருந்து 26 கிலோமீட்டர் நம்ம தள்ளி போகணும். டெல்லியில் இருக்க டிராஃபிக்ல அதெல்லாம் போயிட்டு வரதே கஷ்டம். இப்போ வந்து மாறி வர அந்த கம்ப்ளீட் சென்ட்ரல் விஸ்டா பில்டிங்ல எவ்வளவு மேக்ஸிமம் மினிஸ்ட்ரிஸை வந்து நம்ம உள்ள அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அதற்கான அஃபிஷியல் குவார்ட்டர்ஸை கொடுக்க முடியும் அப்படின்ற மாடர்னைசேஷன் ஓட சேர்ந்து இது இப்ப நீங்க சொல்ற இந்த எல்லா விளக்கமும் எந்த புள்ளியில வந்து நிக்குது அப்படின்னா, புதிய நாடாளுமன்ற கட்டிடமே தேவையில்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு ஏன் குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை அப்படிங்கிற அந்த வெர்ஷனுக்கு போயிருக்காங்க அப்படிங்கறத சொல்றது மாதிரி 3 பொசிஷனுக்கு போயிடலாம். ஒன்னு என்னன்னா, அவங்க வந்து இப்போதைக்கு லீகலா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது வந்து கான்ஸ்டிடியூஷனலா அவங்க தான் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். இதே எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இந்த எதிர்க்கட்சிகள்லாம் மத்த எங்கேயும் எடுத்துக்கிறது இல்ல. பட் இருந்தாலும் நம்ம அதை வந்து ஃபேராவே ஒரு क्वेश्चनா எடுத்துப்போம். அந்த எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் தான் இனாகிரேட் பண்ணிருக்கணும். கான்ஸ்டிடியூஷனலாவோ இல்ல நம்ம சட்டத்தாவும் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் தி ஹவுஸ் துவக்கி வைக்கணும் அப்படின்ற ரிக்வயர்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் தி ஹவுஸ்ல அந்த இன்விடேஷனே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த இன்விடேஷன்ல கிளியரா இருக்கிற ரிக்வயர்மெண்ட் இன்னைக்கு வெறும் மினிமலா இருக்கும். அந்த இதுவே அந்த இன்விடேஷன்ல வெறும் என்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அந்த ஃபங்க்ஷன்ல என்ன யார் வரா அப்படின்றது மட்டும்தான். ஸோ ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அங்க இருப்பாங்க. அப்புறம் யார் அந்த இன்விடேஷனை இப்போ அமைச்சிருக்கா, செக்ரட்டேரியட், பார்லிமெண்டரி செக்ரட்டேரியட், பிரதமர் வராரு அப்படின்றத தவிர என்ன ப்ரோக்ராம் இருக்கு, என்ன ஆர்கனைசேஷனுக்கு யாரெல்லாம் இன்வைட்டட் கெஸ்ட், என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்க போது அப்படின்ற விளக்கமே அங்க கிடையாது. அப்படின்ற போது எதுவா இருந்தாலும் இன்னைக்கு இவங்களா ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க அப்படி ஒரு சிம்பிளா ஒரு அழைப்பிதழ் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மூலமா என்ன புரிஞ்சுக்கணும்? குடியரசுத் தலைவர் அழைக்கப்படல, பிரதமர் தான் திறந்து வைப்பார். இல்ல ஒருவேளை இப்படி இருக்கிறது அமித்ஷா அதற்காக ஒரு செய்தியாளர் சந்திப்பை வைத்து தெளிவுபடுத்திட்டார். அழைக்கப்படவே இல்லைன்றதுக்கு யாருக்கையும் எந்த ஆதாரமும் கிடையாது. யாரை அழைச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு தெரிந்தது அதுதானே. யார் அழைச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியாதுன்னு வேணா நம்ம சொல்லலாமே தவிர அழைக்கவே இல்லை. இன்றைக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லைன்னு சொல்லல, திறந்து வைக்கிறது பிரதமர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப குடியரசுத் தலைவர் வருவார்னு புரிஞ்சுக்கணுமா? எனக்கு தெரியாது. எல்லாரும் அதே ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும். நம்மளே ஒரு இதை அசியூம் பண்ணிக்கிட்டு இதுதான் தப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் தவறு அப்படின்னு நான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் ஆதாரபூர்வமா பேசணும். நானே ஒரு அசம்ப்ஷன்ல தான் பேசிப்பேன். இப்போ ஒரு புதிய மன்னிக்கணும், ஒரே நிமிஷம் நீங்க கேளுங்க. நான் இத துணை கேள்விதான். இல்ல துணை கேள்விதான். இந்த கேள்விதான். இந்த பதிலை சேர்த்துக்கோ. இல்ல துணை கேள்விதான் திரு ராமசாமி, நீங்க சேர்த்துக்கோங்க. நான் சென்டென்ஸை முடிக்கல. முடிங்க ப்ளீஸ், முடிங்க. சென்டென்ஸை முடிச்சறேன். என்னன்னா, மக்கள் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்கோம். அந்த தேர்ந்தெடுத்த நபர்கள் இன்ஃபார்ம்டா டெசிஷன் எடுப்பாங்கன்றது என்னோட
நம்பிக்கை. அவர் யாரோட ரெப்ரசன்டேட்டிவ், எந்த பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கலாம். நான் மத்திய சென்னை சார்ந்தவன், என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் தயாநிதி மாறன் அவர்கள். அவர்களா தான் இருக்கணும் இல்ல. இந்தியாவில் இருக்க 542 பேர் தயாநிதி மாறன் அவர்களை தவிர வேற யாராக இருந்தாலும் இல்ல இதே ராஜ்யசபால இருந்து இருந்தாலும் இன்ஃபார்ம்டா டெசிஷன் எடுக்கணும்ன்றதுக்கு தான் அவங்களை அமைச்சிருக்கோம். நான் இன்ஃபர்மேஷனே இல்லாம நான் ஒரு கட்சியை சார்ந்தவன் அப்படின்றதுக்காக நான் என்ன வேணா டெசிஷன் எடுப்பேன் அப்படின்னா எங்க ஊர்ல எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல, எங்க அப்பா அம்மா அப்படி சொல்லி கொடுக்கல, என்னோட தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் அப்படி சொல்லி கொடுக்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கை என்னன்னா, குடியரசுத் தலைவர் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அது இதுவரைக்கும் தெரியாத ஒன்றாகவே இருக்கட்டும். ஆனால் நாடாளுமன்ற கட்டிடத்தை குடியரசுத் தலைவர் தான் திறந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளினுடைய கோரிக்கை. அதை நிராகரிக்கிறதுக்கான காரணம் என்ன? 36% கோரிக்கை, 36% ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட கோரிக்கை, மத்தவங்களோட கிடையாது. இது ஹிஸ்டாரிக்கலா, இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் நான் சொல்றேன். நான் அது என்னோட பதில் கிடையாது. நான் ரீசனிங் கொடுத்துறேன். ரீசனிங் என்னன்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் நடந்தது. அப்ப வந்து அங்க கிளெமெண்ட் ஆட்லின்ற பிரைம் மினிஸ்டர் பிரிட்டன்லயும், மன்னிக்கணும் நான் முடிச்சிடுறேன், கிளெமெண்ட் ஆட்லின்ற பிரைம் மினிஸ்டர் பிரிட்டன்லயும் இங்க அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா மவுண்ட் பேட்டனும் இருவனும் சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபர் பவரை கொடுக்குறாங்க. அப்ப அதை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்னு முதல் அட்ரஸ் கொடுக்கிறது அன்னைக்கு நம்ம வந்து தேசப்பிதா அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி ரிசீவ் பண்ணிக்கல. நம்ம அன்னைக்கு ஏற்கனவே ப்ரீ எமினென்ட்டா 1935 இது எலெக்ஷனுக்கு அப்புறமா நம்ம கொண்டு வந்த நம்மளோட வைஸ்ராய் ரெப்ரசன்டேட்டிவா, மன்னிக்கணும், தமிழர் ராஜாஜி அன்னைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ராஜாஜி எடுத்துக்கல. அதற்கப்புறம் நம்மளோட பிரசிடென்டா யார் வரப்போறாங்க ராஜேந்திர பிரசாத் அவங்களும் எடுத்துக்கல. ஆனா நேரு அவர்கள் பிரதம மந்திரியா அந்த எலெக்டட் கவர்மெண்டா கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில அந்த ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் ரோல்ல இருந்து பிரைம் மினிஸ்டரா நேரு அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க. அப்போ ஹிஸ்டரியும் நம்ம பிரசிடென்ட்டையும் எடுத்துக்கணும்னா இன்னைக்கு திரும்பி பிரைம் மினிஸ்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்றது அதே பிரசிடென்ட்ல கரெக்டா தான் இருக்கு. மகாத்மா காந்தி வந்து என்னுடைய நாமினி, என்னுடைய வாரிசு நேருன்னு சொல்லி, நேரு has been elected by the Congress party, parliamentary party, and பிரதமர் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டிங் வைஸ்ராய் அப்போ ராஜாஜி அவர்கள் 1946ல சார் கவர்னர் ஜெனரலா இருந்தவரை குடியரசுத் தலைவர் ஆக்கணுமா இல்லையான்றதை காங்கிரஸ் கட்சி முடிவு செஞ்சது. அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத்தை எலெக்ட் பண்றோம். அதுல என்ன தவறு? பேசலாம். திரு கார்த்திகேயன், இங்க எழுந்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சை என்பது வெறும் 36% தரப்பினுடைய கோரிக்கை. அது அப்படித்தான் பெர்சன்டேஜ் வைஸா பார்க்கணும். நான் தவறு அதுன்னு சொல்லல. இல்ல தவறு இல்ல, நீங்க அதுதான் அவர்களுடைய கோரிக்கை அவங்க பண்ணிருக்காங்கன்னா 36%. அதுதான் நானும் கேட்கிறேன். இப்போ அதுலேயே நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த பார்லிமெண்ட் இனாகிரேஷனை எந்த அளவுக்கு அரசியல் படுத்த நினைக்கிறார்கள்ன்றதை நம்ம இதிலேயே புரிஞ்சுக்க முடியும். அப்போது ஒரு ஓகே, அப்போ நம்ம 47ல் டிரான்சிஷன் ஆஃப் பவர் வந்துச்சு. அப்போ ஒரு செங்கோல் தேவைப்பட்டது. காலனி ஆதிக்கத்திலிருந்து நம்ம வந்து ஒரு சுதந்திர நாடாக நம்ம கையில் அதிகாரம் வர்றதுனால ஒரு செங்கோல் பயன்படுத்தப்பட்டது, அதெல்லாம் சரி. அதுக்கப்புறம் 50ல் நம்ம குடியரசு ஆயிட்டோம்ல, நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்துருச்சுல்ல. இப்போ அரசியலமைப்பு சட்டம் தானே நம்மளை கவர்ன் பண்ணுது. அது யார் பிரதமராக இருந்தாலும் யார் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தில் விதி வந்து ஆர்டிகல் 79 படி இவர் தானே வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன், அந்த யூனியன் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூட்ஸ் பிரசிடென்ட் அண்ட் 2 உங்க கருத்தை தொடர்ந்து பெறுகிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம பேசலாம்.